பிக் பாஸ் பார்க்காத என்னையே பார்க்க வச்சுட்டாங்க. ரெட் கார்டு கொடுத்ததுக்கு உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு போங்க. எனக்கு டே இன் மை லைஃப் பார்க்கலாம். இது நான் மாடல் ஃபோட்டோ ஷூட் போயிருந்தேன்ல, அங்கே போயிட்டு ஒரு வழியாக vlog எடுத்துட்டேன். கூடிய சீக்கிரமே vlog வரும். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க. எவ்வளோ எனக்கு ஃபீவர் கோல்டு வந்தாலும் எனக்கு சிஸ்லிங் ப்ரௌனினா ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட கோல்டு தான், அதனால நான் சிஸ்லிங் ப்ரௌனி தான் சாப்பிட போனேன். இந்த ஹேர் கட் மட்டும் மைண்ட் பண்ணிக்காதீங்க, அங்கேயே தான் கட் பண்ணேன். பட் வீட்டில் போயிட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணதுனால அது அப்படி டோரா மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோ ஷூட் போயிருந்தோம்ல, அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அதனால தான் போனோம். எங்கள் மம்மி இந்த ஹேர் கட்டை வந்து கலாய்ச்சிட்டே இருந்தனால நான் வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு குட்டி ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு. அது முடிச்சு ட்ரெண்ட்ஸ்க்கு போனோம். அந்த ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருந்தது, நிறையவும் இருந்தது. நிறைய வாங்கிட்டு அதை முடிச்சுட்டு லென்ஸ் கார்ட் போய் லாஸ்ட் வீக் நானும் எங்கள் அண்ணாவும் போனதுனால எங்களுக்கு மெம்பர்ஷிப் இருக்குது. இப்போ எங்கள் அம்மாவுக்கு செக் பண்ண போயிருந்தோம். இதில் நான் ஒரு ஷேடாக போட்டு பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா பை ஒன் கெட் பண்ண ஆஃபரில். பட் என்னதான் ஆஃபர் இருந்தாலும் அங்கே ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்தது. இதில் எந்த ஷேட் நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பிளாக் கலர் தான் வேணும்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் வீக்கே நான் பிளாக் வாங்கினதுனால இந்த டைம் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு புதுசாக போட்டிருந்தேன். எது நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு